புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றார். நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்ற ரங்கசாமி மக்கள் நலன் மற்றும் மாநில வளர்ச்சியை மையமாக கொண்ட 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மஞ்சள் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் மாநிலத்தின் மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அதே மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா ஒரு வாரத்திற்குள் நடைபெறும் என தெரிவித்த முதலமைச்சர் அதன் பின்னர் தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படுவார் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் புதுச்சேரி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார். மேலும் பிரதமர் மோடியை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பணியாற்றுவதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு மிக அவசியம். வாக்களித்த மக்களுக்கு நன்றி. சந்திப்போம். கடந்த ஆட்சியில எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அதை செயல்படுத்திய முறை, அந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு சென்றடைந்த விதம், கடந்த ஆட்சியில் அரசு நல்ல முறையில் நம்முடைய புதுச்சேரி மக்களுக்காக செயல்படுத்திய நிலையில் அதை மக்கள் அங்கீகரித்து மகிழ்ச்சியோடு இந்த அரசு மீண்டும் வருவதற்காக வருவதற்காக வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த மக்கள் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தான் தெரிவித்துள்ளோம். The Chennai Silks in Mega Summer Sale.